ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் வைரல் இன் தமிழ். நல்லபடியாக ட்ரிப்பை முடிச்சுட்டு போகலான்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு படகு விபத்து ஏற்பட்டு தன்னந்தனியாக ஒரு யாருமே இல்லாத தீவில் ஒத்தையில் மாட்டிக்கிட்ட ஒரு பொண்ணு. அவள் மட்டும் அங்கே இல்லை, உயிரை கொள்ளக்கூடிய ஒரு அசுர மிருகமும் அங்கே இருக்கு. இதுலேருந்து தப்பிச்சு இவ எப்படி வெளியே வந்தா அப்படிங்கிற கதை தான் ஸ்வீட் ஹார்ட். இந்த படத்துடைய ரீகேப்பை இன்னைக்கு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. படத்தோட முதல் காட்சியே பார்த்தீங்கன்னா, ஜெனி அப்படிங்கிற இந்த பொண்ணு ரொம்ப பெரிய படகு விபத்துல இருந்து தப்பிச்சு கரையொதுங்கி வந்து இருக்கா. இவ கரையொதுங்கின இடம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத ஒரு தனித்த தீவா இருக்கு. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எந்திரிச்சு சுத்தி முத்தி கத்தி கத்தி பாக்குறாங்க, யாருமே இல்லை. அப்புறம் பார்த்தா இவ கூட வந்த ஒரு நண்பன் அங்க வந்துட்டு ரொம்ப ஆபத்தான நிலையில படுத்து கிடக்குறான். அவன் கரையொதுங்கி இருக்கிறத பார்த்து அவனை எப்படியாவது காப்பாத்திடலான்னு இந்த பொண்ணு முயற்சி செய்யறா. ஆனா அந்த பையன் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளாரே இறந்து போயிடுறான். இப்போ இந்த தீவுல நான் மட்டும்தான் தனியா மாட்டிருக்கேங்கிற உண்மை அந்த பொண்ணுக்கு தெரியுது. அவ அங்க எங்கேயும் சுத்தி பாக்குறா. இவளுக்கு உதவிக்கு யாரும் வரமாட்டாங்கிற உண்மை இவளுக்கு புரிய ஆரம்பிக்குது. சரி, இந்த தீவை சுத்தி பார்த்து உள்ள ஏதாவது கிடைக்குமா, அதை வச்சு தப்பிச்சிடலாமான்னு இவ தேடலான்னு முயற்சி செய்யறா. அப்போ ஒரு மரத்துல ஒரு பை மாட்டி இருக்கிறது இவ பாக்குறா. அந்த பைக்குள்ள அப்படி என்ன இருக்கு அப்படின்னு அந்த பையை எடுத்துட்டு வந்து உட்காந்து நோண்ட ஆரம்பிக்கிறா. உள்ளுக்குள்ள ஒரு சில பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்க்கு, ஒரு அம்மாவுடைய கைப்பை எல்லாமே உள்ள இருக்கு. அதை வச்சு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்க முடியுமான்னு பார்க்கும்போது 1994 ஸ்டாம்பு குத்துன்னு ஒரு லெட்டர் எல்லாம் இருக்கு. அப்பதான் இவன் நினைக்கிறா, பல வருஷத்துக்கு முன்னாடியே இங்க யாரோ வந்து மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இனி அவங்க போனாங்களா என்னன்னு கூட தெரியல. எப்படி அவங்க பிக்னிக் வந்து இங்க மாட்டி இருக்கவங்களாதான் இருக்கும்னு நினைக்கிறா. உள்ளுக்குள்ள தீப்பெட்டின்னு ஒரு சில பொருட்களும் இருக்கு. அதை எடுத்து வச்சுக்கிறா. எப்படி இங்கிருந்து தப்பிச்சு போக கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் இந்த பொருட்களை வச்சு நம்ம சமாளிப்போம் அப்படின்னு அந்த பொண்ணு அதை எடுத்து வச்சுக்கிறா. அப்போ அங்க கரையில வந்து பார்க்கும்போது அங்க ஒரு மரப்பொந்து இருக்கிறது இவ பாக்குறா. சரி, எப்படி நைட்டு ஆயிடுச்சுன்னா இந்த மரப்பொந்துக்குள்ள போய் நம்ம நைட் தூங்கிடலாம், காலையில எப்படி நம்மளை தேடி யாராவது வருவாங்க, அப்ப நம்ம இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கிறா. அவன் நினைச்ச மாதிரியே ராத்திரியும் வந்துருது. இப்ப ராத்திரி எப்படியாவது சேஃபா கடத்தணும்னு அந்த பொந்துக்குள்ள வந்துட்டு தூங்கி எந்திரிச்சு வெளியே வரா. வெளியே வந்து பார்த்தா அவளுக்கு பயங்கர ஆச்சரியம். என்னன்னா, மீனுடைய உடம்புல எல்லாம் பயங்கரமான தழும்புகளோட அந்த மீன்கள்லாம் செத்து கிடக்கிறது இருக்குது. அதை பார்த்த உடனே இவ சாப்பிட்றதுக்காக ஒரு சில மீன்களை எடுத்து வச்சுக்கிறா. இப்ப அவ வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சிலருடைய கல்லறைகள் இருக்கு. அதே மாதிரி தன்னுடைய நண்பனையும் அப்படி புதைச்சு வச்சிடலாம் அப்படின்னு இவ யோசிக்கிறா. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க குழி தோண்டி அவனுடைய ஃப்ரெண்டையும் அதே மாதிரி மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சுட்டு தன்னுடைய நண்பனை புதைச்ச இடத்துல ஏதாவது ஒரு அடையாளம் வைக்கணுங்கிறதுக்காக ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல நட்டு வச்சிடலாம். எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு தூக்கிட்டு போகும்போது அந்த புதையில இருந்து பிணத்தை எடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறா. அப்ப வந்து அவ பார்க்கும்போது அவ கண்ட காட்சி அவளாலே நம்ப முடியல. அவ புதைச்சு வச்சிருந்த அந்த பணத்தை ஏதோ ஒரு மிருகமோ ஏதோ ஒரு உயிரினமோ பாதி தின்னுட்டு அந்த இடத்துல இருந்து பிச்சு எடுத்துட்டு போனதை இவ பாக்குறா. அப்பதான் இந்த இடம் வந்துட்டு சாதாரண இடம் கிடையாது, இங்க வாழ்றது ரொம்ப கஷ்டங்கிறது அவளுக்கு புரிய வருது. இப்போ அந்த உயிரினம் எப்படியும் தன்னை நோக்கி வருங்கிற பயத்துல இவ கையில கிடைச்சிருந்த மரக்கட்டைகள் எல்லாத்தையும் கூர்மைப்படுத்தி அவளை தற்காத்துக்கிறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கா. பிணந்தினி மாதிரி ஏதோ ஒரு உயிரினம் தான் அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜெனி அந்த உயிரினத்துக்கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த தீப்பெட்டியை பயன்படுத்தி தீ மூட்டி அந்த இடத்துலயே படுத்துக்கிட்டு இருக்கா. விடிகிற வரைக்கும் அது எதுவுமே செய்யல. விடிஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் அங்க யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா ஒரு பெட்டி மட்டும் தனியா மிதந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த பெட்டியை எடுத்தா ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவ கொஞ்சம் தூரம் நீச்சல் அடிச்சு போயிட்டு ஒரு பெட்டியை எடுக்கிறா. அதுக்கப்புறம் அவ கடலுக்குள்ள இறங்கி பார்க்கும்போது கீழே பெரிய ஒரு துளை இருக்கிறத அவ பாக்குறா. இது என்ன எதுக்குன்னு அவளுக்கு தெரியல. சரி, நம்ம மேல போயிடலான்னு அந்த பெட்டியை எடுத்துட்டு அவ கரையொதுங்கி வரா. அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம்னு அவ எடுத்து அதை மாட்டிக்கிறா. இப்போ அவ பிடிச்சு வச்சிருந்த மீனெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அவ அந்த சூட்கேஸ்குள்ள என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பாத்துக்கிட்டு அந்த பெட்டிக்குள்ள ஒரு சில புகைப்படங்கள் இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்த ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா அப்பா 2 குழந்தைங்க வந்திருக்காங்க அப்படிங்கறத அவ தெரிஞ்சுக்கிட்டா. அந்த நேரத்துல ஒரு சத்தம் வருது. மேல பார்த்தா ஒரு ஏரோப்ளேன் அவ மேல பறந்து போய்கிட்டு இருந்து அப்ப கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேர் கன், அதாவது நெருப்பு வரக்கூடிய ஒரு கன்னை வந்துட்டு அந்த விமானத்தை நோக்கி இவ வந்துட்டு செலுத்த ஆரம்பிக்கிறா. அப்படியாவது அந்த வெளிச்சத்தை பார்த்து அந்த விமானி இங்க கீழே ஒருத்தங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களான்னு இந்த பொண்ணு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த பொண்ணு அந்த விமானத்தை நோக்கி செலுத்துறதுக்கு முன்னாடியே அது கீழே இறங்கிடுது. விமானமும் கவனிக்கல. ஆனா அது கீழே இறங்கின வெளிச்சத்துல ஒரு அசுர உருவம் தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வர்றதை இந்த பொண்ணு பாத்துறா. பார்த்து பயந்து என்ன பண்றதுன்னு தெரியாம
வேகமா கரையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறா. கரையை நோக்கி ஓடினவ அந்த பொந்துக்குள்ளாரே மறுபடியும் போய் சத்தம் இல்லாம படுக்காரா. எப்படியும் அந்த மிருகம் நம்மள கண்டா கொன்றுன்னு தெரிஞ்ச இவ சத்தமே போடாம ரொம்ப கஷ்டப்பட்டு அமைதியா படுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த உருவம் இவளை மோப்பம் முடிச்சு இவ பக்கத்துல வந்துருது. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வாயை பொத்திக்கிட்டு அமைதியா அந்த ராத்திரியே கடத்தி அடுத்த நாள் காலையில அந்த
அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் இவ ஒண்ணு விடாம சொல்றா. பகல் நேரத்துல அந்த மிருகம் வராது, ராத்திரியில கண்டிப்பா வரும். அதனால நம்ம இங்க இருந்து எப்படியாவது சீக்கிரத்திலேயே கிளம்பிடணும்னு சொல்றா. ஆனா அங்க இருக்கக்கூடிய இவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மியா அண்ட் மைக் அவங்க 2 பேரும் இதை நம்பவே மாட்டேங்கிறாங்க. இவ என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவ கையில இருந்துச்சு இல்லையா அந்த பழைய கப்பலோட போட்டோஸ், அதை வந்துட்டு எடுத்து காமிக்கிறா. அப்போ கூட அவங்க 2 பேரும் இவளை நம்பாம இங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம், நாங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம் தெரியுமா நல்லா சொல்றாங்க. இந்த பொண்ணு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தா அவங்க கேட்கல. அதனால அவங்க 2 பேரும் உட்கார்ந்து கடல் அலைய ரசிச்சுக்கிட்டு இருந்த நேரமா பார்த்து அவங்க கொண்டு வந்து அந்த சின்ன ராஃப்ட்ல எப்படியாவது நம்மளாவது தப்பிச்சு போயிடலாம், இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு முடிவு பண்ணி அந்த பொண்ணு மெதுவா நகர்த்திட்டு கடலை நோக்கி போய்கிட்டு இருக்கா. ஆனா இவங்க 2 பேரும் அதை பார்த்ததுனால வேகமா ஓடி வந்து அவளையும் அந்த குட்டி படகையும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா, இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த மியா கையில இருக்கக்கூடிய ஒரு துடுப்பை வச்சு அந்த பொண்ணுடைய நெத்திலேயே வேகமா அடிச்சிடறா. அவ மயங்கி போய் கடலுக்குள்ளேயே விழுந்துடுறா. மயக்கம் தெரிஞ்சு எந்திரிக்கும் போது ராத்திரி ஆயிடுது. ராத்திரி ஆனதை பார்த்த உடனே இவளுக்கு ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த உயிரினம் வந்து எல்லாத்தையும் தாக்க போகுதுன்னு யோசிக்கிறா. அப்புறம் பார்த்தாதான் இவளுடைய கை கால்களை வந்துட்டு அந்த மரத்துல கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியுது. மியா கிட்டயும் அவன் ஃப்ரெண்டு மைக் கிட்டயும் இவ எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா, தயவு செஞ்சு இந்த கட்டை அவுத்து விடுங்க, நம்ம எப்படியாவது அந்த தீவுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க எதெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த குட்டி படகுல அதெல்லாம் லோட் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் இருட்டுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பிடணுங்கிற எண்ணத்தோட 2 பேரும் சேர்ந்து அந்த படகை தண்ணிக்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்காங்க. தண்ணிக்குள்ள தள்ளின உடனே முதல் ஆளா வந்து
உயிரினத்தினாலேயே தாக்கு பிடிக்க முடியல. சரியா தொண்டைக்கு நேரா அந்த பொண்ணு ஈட்டியை இறக்கும் போது அந்த உயிரினத்தால அதுக்கு மேல எதுவுமே செயல்பட முடியாம போயிடுது. அவன் நல்ல நல்ல சான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதோடைய கழுத்தை 2 வெட்டிடுறான். ஏன்னா அந்த உயிரினத்தை நெருப்பு வச்சு கொள்ளும் போது ஏற்படக்கூடிய அந்த நெருப்பு ஜுவாலை எப்படியாவது வெளியே தெரியும். கண்டிப்பா யாராவது நம்மளை காப்பாத்துவாங்க. நம்ம பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. இவ்வளவு பெரிய நெருப்பு கண்டிப்பா யாராவதுடைய கண்ணுல படும். அவங்க கண்டிப்பா நம்மளை காப்பாத்துவாங்க. அது வரைக்கும் இந்த உயிரினத்தால நமக்கு இனிமேல் இங்க உயிர் வாழ்றதுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஜெனிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. ஜெனியும் யாராவது காப்பாத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இந்த கதை முடியுது. இந்த கதையை பத்தி உங்களுடைய கருத்துக்களை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னுடைய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.